ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ அடுத்து இன்னும் தடாதகை பிராட்டி மீனாட்சி அம்மன் கல்யாண படலம் தான். இப்போ நம்ம பார்த்தது சிவபெருமான் தேவாதி தேவர்களோட எல்லாரோடையும் ரிஷிகளோடையும் கைலாசத்துல இருந்து கிளம்பி மதுரைக்குள்ள வரார் கடம்பவனம். அவர் இந்த 64 திருவிளையாடல்ங்கிறது இது எல்லாமே மதுரையில் அவர் பண்ணினது. அதை பற்றி தான் இந்த திருவிளையாடல் புராணம். ஆனா அதோட அவருடைய திருவிளையாடல் நின்னுடுத்துன்னு கிடையாது. இது பர்ட்டிகுலரா மதுரையில நடந்தத சொல்றார். அவர் இந்த உலகத்துல பலவிதமான விளையாடல்கள்ல இன்னும் பண்ணின்னு இருக்கார். அதுக்கு முடிவே கிடையாது. அந்த மாதிரி அவர் வரார். வரத்த அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி, அவ்வளோ ரொம்ப அருமையா அவர் ரிஷபத்திலே வரார். இப்ப கோவில் எல்லாம் உற்சவம்னா ரிஷப வாகனத்துல வருவார். இப்ப சாட்சாத் பரமேஸ்வரனே வரவே ரிஷபத்திலே அமர்ந்துண்டு அவ்வளவு அருமையா அழகா உள்ள நுழையிறார். அவர் நுழையறத்தையே அவ ஓடி எல்லாரும் பாதுகைகள் வைக்கிறா. அவர் இறங்கி அந்த பாதுகையை போட்டுண்டு வரத்துக்கு. வேதங்களே பாதுகைகளா இருக்கான். அப்போ அவர் அதுலேருந்து மெதுவா ரிஷபத்திலேருந்து இறங்கி இந்த பாதுகையில கால வைக்கிறார். எல்லா ஜனங்களும் பார்த்து அப்படி ஒரு சந்தோஷப்படுறா. சிவபெருமான் திருவடி அருள் கிடைக்கணும்னு எத்தனையோ முனிவர்களோ தேவர்களோ பல வருஷ கணக்கெல்லாம் தவம் இருந்திருக்கா. அவளுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காத பாக்கியம் இந்த ஊர் மக்களுக்கு கிடைக்கிறது. அவ்வளவு அருமையா பார்த்து சந்தோஷப்படுறா. அவர் மெதுவா இறங்கி வரத்த ரெட் கார்பெட் வெல்கம்ங்கிற மாதிரி ஃபுல்லா அவ்வளோ ஒரு மெல்லிசு சாஃப்ட் துணியில அவர் நடந்து வர பாதை ஃபுல்லா விரிச்சு வச்சு அது மேல காம்பு கிள்ளின பூவா போடுறா. காம்பெல்லாம் இருந்தா குத்தும். நம்ம கூட சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதெல்லாம் காம்பு கிள்ளி தான் போடுவோம். அந்த மாரி காம்பு கிள்ளின பூவா அந்த வஸ்திரத்து மேல அப்படி மலை மலையா வாசனை பூக்கள் அதுவும். வாசனை இல்லாத பூ போடக்கூடாது. அப்படி போடுறா. அதுல மெதுவா கால பதிச்சு அவர் நடந்து வர அழகே அவ்வளவு அழகா இருக்குன்னு. பார்க்குறவ அப்படியே மயங்கி போயிடுறா. எந்த கண்ண பார்க்கறதா, அவர் கைய பார்க்கறதா, திருவடிய பார்க்கறதான்னு புரியாம ஜனங்கள் அப்படி மயங்கி போறா. அப்ப அவர் கிட்ட வரத்த கோவில் கிட்ட வரத்த காஞ்சனமாலை வரா. மாப்பிள்ளைய வரவேற்க பாத பூஜையெல்லாம் பண்றா. அப்போ அவ மனசுல 2 விதமான எண்ணங்கள் வரலாம். ஒண்ணு சந்தோஷம், இன்னொன்னு வருத்தம். சந்தோஷம் என்னன்னா, பரமேஸ்வரனே மாப்பிள்ளையா வரத்துக்கு நம்ம என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. 2வது இப்ப அவளுடைய ஹஸ்பண்ட் ராஜா இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுறா. அந்த ராஜாவும் எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்க கொண்டு தான் மீனாட்சி அம்மனே பொண்ணா பொறந்திருக்கா. அவரும் இப்ப சொர்க்கத்துல தான் இருப்பார். சொர்க்கத்துல என்னதான் சுகபோகத்தோட இருந்தாலும், இந்த மாரி பரமேஸ்வரனே மாப்பிள்ளையா அவர வரவேற்கிறத பார்க்க முடியாம போயிடுத்து அவருக்குன்னு அவ வருத்தப்படுறா. பட் நல்லபடியா இவர வரவேத்து ஒரு ரத்தன சிம்மாசனத்துல உட்காத்தி வைக்கிறா. அங்க மீனாட்சி அம்மனுக்கும் அந்த மாரி அப்படி ஒரு அலங்காரம் பண்றா. பரமேஸ்வரனுக்கு குபேரன் பண்ணின மாதிரி, இங்க மீனாட்சி அம்மனுக்கு மகாலட்சுமியும், சரஸ்வதியும் அப்படி அலங்காரம் பண்றா. அந்த மாதிரி பூர்ண அலங்காரத்தோட அவ்வளவு ஜொலிக்க நகைகள் அதெல்லாம் போட்டுண்டு அப்படி ஜொலிக்க அவளே ஐஸ்வர்யம். அவ்வளோ ஐஸ்வர்யங்களோட வரா. அது வரது எப்படி இருக்குன்னா, 1 சூரியன், 2 சூரியன் இல்ல. 1000 கோடி சூரிய பிரகாசமா அவ வராளாம் கல்யாண மண்டபத்துக்கு. கையில ஒரு கிளியோட. இதுல இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, இப்ப இதுல 30 கோடி தேவர்கள் எல்லாரும் எப்படி கைலாசத்துல சிவன், பார்வதி கல்யாணம் நடந்தப்போ அத்தனை பேர அது அந்த வெயிட் தாங்காம வடக்கு தாழ்ந்து தெற்கு ஒசந்துருத்தோ அத சமன்படுத்த அகஸ்தியர் அனுப்பி வைக்கிறார். இது பிசிக்கல் வெயிட் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் வெயிட் அதனால. ஆனா இங்க மதுரையில அகஸ்தியர் இருக்காரு, எல்லாரும் இருக்கா. அந்த மாதிரி ஆகலைன்னா, இதுவும் பகவானுடைய ஒரு விளையாட்டு தான். அங்க அந்த மாரி செய்யணும், அகஸ்தியருடைய பெருமையை இந்த உலகுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணினார். இங்க அவர் மனசுல நெனச்சு எல்லாமே சமானமா இருக்கணும்னு நெனச்சார். எல்லாருமே சமானமா இருக்கு. அந்த மாரி இங்க மாப்பிள்ளை ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டார். பொண்ணு ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டார். அடுத்து என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். வணக்கம்.